கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். கார்த்திக் பயங்கரமாக எமோஷ்னல் ஆகிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அம்மா காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை காப்பாற்றணும் ட்ரை பண்ணுறாங்க, அப்பவும் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரவுடிங்களால் கடத்தப்பட்டு ஒரு இடத்துல போய் அவங்கள உசுரோட புதைச்சிட்றாங்க. கார்த்திக் நல்ல வேலையாக அங்கே போயிட்டு நம்ம ரவுடிங்களை ஃபாலோ பண்ணி போய் அங்கே நம்ம நாச்சியாரை காப்பாற்றிடுறாங்க. குழி தோண்டி புதைச்சிட்றாங்க நாச்சியாரை. அங்கேருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. எமர்ஜென்சி வார்டில் அவங்கள சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் காரில் வரும்போதெல்லாம் அம்மாவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்துட்டுருப்பார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காரு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம தீபா கால் பண்ணுறாங்க, அம்மா கிடச்சிட்டாங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா கிடச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டுருக்கு, நான் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாச்சியாரோட ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அருண்கிட்ட சொல்கிறாங்க, அப்புறம் மீனாட்சி கிட்டே போய் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடலை அப்படின்ற மாதிரி மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுக்குள்ளே வராமல், இல்லை தீபா பரவாயில்ல, நான் வெளியிலே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாச்சியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீனாட்சியுடைய லைஃப்பும் நம்ம ஐஸ்வர்யாவுடைய லைஃப்பும் டோட்டலாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம். ஏன் தீபாவுடைய லைஃப் கூட இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா நம்ம நாச்சியாருக்கு பிடிச்ச மருமகளாக எப்போவுமே நாச்சியார் தீபாவை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ வைக்க போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்ற விஷயம் போலீஸால் தெரிய வருது. ஸோ அப்போது கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சதில் ஐஸ்வர்யா தான் ரவுடிங்க கிட்ட அடிக்கடி பேசியிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சி நம்ம ஐஸ்வர்யா இந்த தப்பை பண்ணது அவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம கார்த்திக் வீட்டுக்கு போனதும் பயங்கர கோபத்தில் ஜாம்னு கத்துறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிருந்தால் அம்மாவோட உசுருக்கே ஆபத்தாக இருக்கும், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு உங்களால் எப்படி இருக்க முடியுது, ஆம்பளையாக இருந்திருந்தால் இன்னும் வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு கார்த்திக் பயங்கர கோபத்தில் கத்துறாரு.